ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல தமிழ்ல உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அப்பப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பட் கமெண்ட்ஸ் எழுத மாட்டேங்கிறீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா, டவுட் இல்லையா, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க தயவு செஞ்சு. ஓகே, தேங்க்யூ. டேட்டா வேலிடேஷன் இன் எக்ஸல் அப்படின்ற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. It is a feature in Excel. Okay, so how to use the feature in Excel we are going to see now. So data validation அப்படின்றது என்ன சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். எதுக்காக டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா என்ன, டேட்டா வேலிடேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் சிட்டி நேம் பெங்களூர் அப்படின்னு இருக்கு, BANGALORE இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் பெங்களூர் கொடுத்துருக்கேன். ஆனா யூசர் ஒன் ஒரு இடத்துல டேட்டா என்ட்ரி பண்ணும்போது பெங்களூர்னு சொல்லி கரெக்டா எழுதுறாரு, BANGALORE கரெக்டா எழுதுறாரு. யூசர் டூ இன்னொரு இடத்துல போயிட்டு என்ன பண்றாரு, பெங்களூர் BENGALORE இந்த இடையில போட்டிருக்காரு. பிக்கு அப்புறம் ஏ வரணும், ஆனா போட்டிருக்காரு. அதே மாதிரி யூசர் த்ரீ என்ன பண்றாரு, நார்மலா கர்நாடகாவில் இந்த பெங்களூருன்ற சிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களோட கேபிட்டல் சிட்டி. இப்போ அவங்க கர்நாடகாவில் என்ன சொல்லிருக்காங்க, எங்க பெங்களூர்ன்றது ஓல்டு நேம், நீங்க ஒரிஜினலா பெங்களூருன்னு தான் நாங்க கூப்பிட்டோம், கன்னடத்துல பெங்களூருன்னு தான் சொல்லுவோம், அதே மாதிரி ஸ்பெல்லிங்கை மாற்றணும்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு மாத்திட்டாங்க. ஸோ பெங்களூரு BENGALURU. ஸோ நிறைய பேர் இதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஓவராலா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்க என்டர் பண்றதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த எக்ஸல்ல நிறைய இடத்துல ஆட்டோமேஷன் வரும். ஸோ ஒருத்தர் பெங்களூர்னு சொல்லி கொடுத்துருக்காருன்னா, பெங்களூர்னு சொல்லி சிட்டில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த கம்பெனில அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா வீலுக்கு போட்டு எடுப்பீங்க. ஓகே, அந்த வீலுக்கு போட்டு எடுக்கும்போது BANGALOREக்கு கரெக்டா போட்டிருப்பீங்க. ஸோ அப்படி போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டேட்டா வரும். பெங்களூருன்னு சொல்லி போட்டா வர பெங்களூர் BAENGAL யூசர் டூ போட்ட ஸ்பெல்லிங்க்கு வீலுக்கு ஆன்சர் வராது. யார் யாரெல்லாம் அந்த சிட்டில இருக்கிறாங்க அந்த கம்பெனில அப்படின்றது வராது இல்லையா. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒருத்தரோட பேர், எம்ப்ளாயி பேர் கொடுத்து அவரோட டீட்டெயிலாம் வேணும்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தர் ராகுல் அப்படின்ற பேர் இருக்கிறாரு, கம்பெனில எம்ப்ளாயி ஜாயின் பண்ணிக்கிறாரு. யூசர் ஒன்னு அவர் என்ன பண்றாரு, ராகுல் RAGUL சொல்லி என்டர் பண்றாரு, தப்பான ஸ்பெல்லிங் போட்டு என்டர் பண்றாரு. இதெல்லாம் நம்ம அலோவ் பண்ண என்ன ஆகும், நிறைய ஆட்டோமேஷன் அந்த VLOOKUP யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கிறதெல்லாம் நமக்கு ஒழுங்கா வராது. அதனால யூசர் டூ பாருங்க RAAHUL, யூசர் த்ரீ பாருங்க RAAGUL, இந்த மாதிரிலாம் என்டர் பண்றாங்க. சேம் எம்ப்ளாயி நேம், அவரோட ஒரிஜினல் நேம் RAHULன்ற ஸ்பெல்லிங்ல நம்ம எம்ப்ளாயி டேட்டால இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி என்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸல் ஒரு ஃபீச்சர் இருக்கு, அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அஃபெக்டிங் த ஃபாஸ்ட் ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா, ரெலவென்ட் டேட்டா. ஓகே, ஸோ இந்த ரெலவென்ட் டேட்டா நமக்கு ஒழுங்கான டேட்டா கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், அப்புறம் ஒன்று ஒன்றா தேடிட்டே இருப்போம் இல்லையா. ரெலவென்ட் டேட்டா, ஸோ ஒன்று ஒன்றா நம்ம தேடிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். அதனால VLOOKUP ஒழுங்கா ஃபாஸ்ட்டாக நமக்கு ஒர்க் பண்ணாமல் போயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற லேர்ன் பண்ணிங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா என்டர் பண்றாங்க, யூசர் ஒன் ஒரு மாதிரி என்டர் பண்றாரு, யூசர் டூ ஒரு மாதிரி என்டர் பண்றாரு, யூசர் த்ரீ ஒரு மாதிரி என்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேஷன் நிறைய பண்ண முடியாது. அந்த இடத்துல நிறைய ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இது மாதிரி RAGULனு போட்டாலும் எனக்கு வரணும், RAAHUL போட்டாலும் எனக்கு அவரோட டீட்டெயில் வரணும், RAAGUL போட்டாலும் அவரோட டீட்டெயில் வரணும்னா ஆட்டோமேஷன் பண்ணும்போது விஷுவல் பேசிக்ன்ற இடத்துல கோட் எல்லாம் நிறைய எழுத வேண்டியிருக்கும். இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி நேம் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி டேட்டா எனக்கு வந்துடணும்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். ஸோ நிறைய கோட் எழுதுனீங்கன்னா அந்த ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ரைட் ராயலா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கஸ்டமர் மாஸ்டர் டேபிள் அப்படின்ற இடத்துல ஒரு 5 கஸ்டமர் ஐடி கொடுத்துருக்கு, எல்லாமே யூனிக் ஐடி. ஓகே, C-001 L&T, C-002 Siemens, C-003 Toshiba JSW, C-004 கம்பெனி பேர் எதுவுமே இல்லை, நான் Siemensன்றது இப்போ வேற ஏதாவது பேர் கொடுத்துருக்கலாம், KGR இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்க எந்த இருக்கலாம், பெங்களூர்னு சொல்லி கொடுக்கலாம். சிட்டி, ஹெட் ஆஃபீஸ் சிட்டி போட்டுக்கலாம். SPOCனா என்னது, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவரோட பேர் இந்த L&Tல சென்னை ஆஃபீஸ்ல கணேஷ் அப்படின்றவர் தான் சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் மாஸ்டர் டேபிள்ல நம்ம கம்பெனில என்ட்ரி பண்ணியிருக்காங்க.
C-002 வந்து சீமென்ஸ் ராகுல் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் மாஸ்டர் டேபிள். ஓகே. ஸோ அது மாதிரி வந்து இங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் சொல்லி போட்டிருக்கு. இதுல எத்தனை ப்ராடக்ட் ஐடி இருக்கு? P-001 MCCB 100. P-002 என்னது? MCCB 200 ஆம்பியர். P-003 என்னது? ACB ஏர் சர்க்யூட் பிரேக்கர் 25 கிலோ ஆம்பியர். P-004 என்னது? காப்பர் ராட் டயாமீட்டர் வந்து 100 mm. P-005 என்னது? ரெசின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ப்ராடக்ட் குரூப், காஸ்ட், எம்ஆர்பி. என்னன்னா இந்த பர்டிகுலரா வந்து P-001 அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதோட ப்ராடக்ட் நேம் MCCB 100 ஆம்பியர் தான். P-001 சொல்லி சொன்னாலே அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஈச் தான். P-001 அப்படின்னு சொல்லி சொன்னாலே ப்ராடக்ட் குரூப் LV தான். P-001 அப்படின்னாலே அதோட காஸ்ட் 2000 தான். P-001 அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா 4500 தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம டேபிள்ல போயிட்டு என்ன பண்றோம்? இங்க ஒரு இடத்துல டேபிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல டேபிள்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த ப்ளூ கலர் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் ஏரியால கஸ்டமர் ஐடின்றதை நம்ம எங்க என்ட்ரி பண்றோம். ஸோ கஸ்டமர் ஐடி என்ட்ரி பண்ணோடனே கஸ்டமரோட நேம் இங்க ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கு VLOOKUP ஃபார்ம்லாம் இங்க போட்டு வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இங்க பாருங்க C-003 சொல்லி என்ட்ரி பண்ணனால தோசிப்பா JW வந்துருச்சு. ஸோ இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல வந்து கீழே C-001 சொல்லி போட்டிருக்கேன், LNT வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? ஸோ இதுல போயிட்டு அடுத்து கீழே வந்து C-001 போட்டிருக்காரு ஒரு யூசர். C-001 ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஆர்டர் என்டர் பண்றாங்க. இது எம்ப்ளாயி நம்பர் 1 ஒருத்தர் ஒரு ஆர்டர் என்டர் பண்றாரு, எம்ப்ளாயி 2 அடுத்த ஆர்டர் என்டர் பண்றாரு, எம்ப்ளாயி 3 அடுத்த ஆர்டர் என்டர் பண்ணிருக்காரு. ஸோ C-003ன்றது இங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி டிராப் டவுன் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம்னா டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்றோம்? யூசரை வந்து we are forcing them to select from the list or அவருக்கு தெரிஞ்சாலும் டைப் பண்ணலாம். C-001 அப்படின்னு சொல்லி இங்க டைப் பண்ணலாம். அப்போதான் வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் அக்செப்ட் பண்ணி LNTன்ற கஸ்டமர் நேம் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் C-001 அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா அக்செப்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அக்செப்ட் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணிருக்கோன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இருக்கிறது என்னன்னா டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண செல். ஓகே. அடுத்து C-001 கரெக்டா ஒருத்தர் என்ட்ரி பண்ணியிருக்கிறார். கீழே பாருங்க மூணாவது ஒருத்தர் C-001 சொல்லி நினைச்சிட்டு என்ட்ரி பண்ணிட்டாரு. அதனால இங்க வந்து VLOOKUP ஒழுங்கா ஒர்க் ஆகல. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ கஸ்டமர் நேம்ன்றது வரல. இந்த ஏரியா மட்டும் தான் பார்க்க சொல்றேன். ஸோ இதுல என்ன ஆகுது? ஒரே ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணா ரெண்டாவது டேட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. கஸ்டமர் ஐடி என்ட்ரி பண்ணா கஸ்டமர் நேம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. அதே மாதிரி இங்க பாருங்க ப்ராடக்ட் ஐடின்றது ஒரே ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணா ப்ராடக்ட் நேம் வருது, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வருது, ப்ராடக்ட் குரூப் வந்துருது, காஸ்ட் வந்துருது, எம்ஆர்பி வந்துருது. ஸோ ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு எத்தனை டேட்டா ஆட்டோமேட்டிக்கா வருது? 5 டேட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ப்ராடக்ட் நேம்ன்றது ஃபர்ஸ்ட் டேட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துருது, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது ரெண்டாவது, மூணாவது ப்ராடக்ட் குரூப்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது, நாலாவது காஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது, எம்ஆர்பி ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஸோ இந்த இடத்துல P-003ன்றது வந்து ப்ளூ கலர்ல போட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் உங்களுக்கு தெரியுது. இது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 5 டேட்டா கொடுக்கறதுக்கு நம்ம ப்ராடக்ட் ஐடின்றது கரெக்டா என்ட்ரி பண்ணுன்றதுனால டேட்டா வேலிடேஷன் அப்ளை ஆயிருக்கு. ஸோ P-001 அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா இங்க பாருங்க MCP ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எல்லாமே மாறும் பாருங்க. மாறுது பாத்தீங்களா? ஸோ அடுத்தது P-004 அப்படின்னு சொல்லி போட்டாச்சுன்னா இங்க பாருங்க காப்பர் ப்ராடக்ட் நேம் மாறிடுச்சு. காப்பர் ராட் 100 mm அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிலோகிராம்ல இருக்கு. ப்ராடக்ட் குரூப் மெட்டல், காஸ்ட் 450, எம்ஆர்பி 700 எல்லாமே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இந்த 5 டேட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நம்ம வந்து ஒன்னா உட்காந்து ரிப்பீட்டடா என்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அப்போ இந்த இடத்துல வந்து P-004க்கு தான் P-004 சொல்லி என்ட்ரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? போட்டு ஒரு டாட் கூட வச்சு சில என்ன பண்ணுவாங்க P-004 போட்டு ஒரு ஸ்பேஸ் அடிச்சிருவாங்க. ஸ்பேஸ் அடிச்சுட்டு என்ட்ரி பண்ற ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்ம அந்த யூசரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் தம் டு என்டர் த ராங் ஸ்பெல்டு டேட்டா அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ கீழே பாருங்க P-001 இன்னொருத்தர் என்ட்ரி பண்ணிருக்காரு, கரெக்டா என்ட்ரி பண்ணிருக்காரு, அதனால வந்துருச்சு. ஸோ இதை போய் மாத்தலாம். P-004 என்ட்ரி பண்ணியாச்சுன்னா இங்க வந்து ப்ராடக்ட் நேம் வந்து MCCB கிடையாது, காப்பர் ராட்னு ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதே மாதிரி இந்த 5 டேட்டாவும் ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ப்ராடக்ட் குரூப், காஸ்ட், எம்ஆர்பி எல்லாமே மாறும். ஆட்டோமேட்டிக்கா மாறுது பாருங்க. இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல மாறிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டா வேலிடேஷன் கொடுத்துட்டோம்னா யூசரை கரெக்டான இடத்த கரெக்டான டேட்டாவை என்ட்ரி பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்றோம்னு அர்த்தம். ஓகே.
அந்த ஃபோர்ஸ் பண்றது வந்து நல்ல விஷயம் தான். ஓகே. எதுக்காக நல்ல விஷயம் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து கரெக்டா என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 டேட்டா ஆட்டோமேட்டிக்கா என்டர் பண்ணக்கூடிய பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இவர் வந்து ப்ராடக்ட் ஐடிக்கு போது எம்சிசிபி 100 ஆம்பியர்னு சொல்லி போட்டார். அதனால இந்த டேட்டா எதுவுமே VLOOKUP எதுவுமே ஒர்க் ஆகல இந்த 5 இடத்துல. VLOOKUP ஃபார்முலா ஆல்ரெடி போட்டிருக்கோம். VLOOKUPனா என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து அடுத்த இன்னொரு வீடியோ போட்டுருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இங்கெல்லாம் நாட் அவைலபிள் நாட் அவைலபிள் நாட் அவைலபிள் வந்துருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணோம், P-001 கரெக்டா என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதும் இல்லையா. இந்த மாதிரி ஒண்ணு நம்ம உட்காந்து பக்கத்துல உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்றது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்போ செல் ரெஃபரன்ஸ் K6ல போய் நான் டேட்டா வேலிடேஷன் என்டர் பண்ணணும். ஓகே. ஸோ டேட்டா வேலிடேஷன் என்டர் பண்ணணும் என்ன பண்ணணும், நம்ம இடத்துல ஒரே ஒரு செகண்ட் ஹைட் ஃப்ளோட்டிங் மீட்டிங் கண்ட்ரோல் போட்டாச்சுன்னா மேலே உள்ள வியூ எனக்கு இந்த இடத்துல மேலே போய் பார்த்தோன்னா டேட்டான்ற டேப் மெயின் டேப்ல ஹோம் இன்சர்ட் ட்ராலாம் இருக்குல்ல, மேலே போயிட்டு டேட்டான்ற டேப்ல போயிட்டு ரைட் சைடில் அப்படியே இந்த குரூப்ல வாங்க. டேட்டா டூல்ஸ்ன்ற குரூப்ல உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன்ற ஒரு ஐக்கான் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், டேட்டான்ற டேப்ல போயிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டூல்ஸ்ன்ற டேப்ல டெக்ஸ்ட் 2 காலம்ஸ் இருக்கு, ஃபிளாஷ் ஃபில் இருக்கு, ரிமூவ் இருக்கு, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இருக்கு, டேட்டா வேலிடேஷன் ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் இருக்கு. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. டேட்டா வேலிடேஷன், சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா, கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள் இருக்கு இல்லையா. இதுல டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டேட்டா வேலிடேஷன் பத்தி படிக்கிறோம் இல்லையா. இதுலயும் பாத்தீங்கன்னா 3 டேப் இருக்கு. செட்டிங்ஸ்னா என்ன, இன்புட் மெசேஜ் என்ன, எரர் அலர்ட்னா என்னன்னு சொல்லி பாத்துக்கலாம். பட் இதுல செட்டிங்ஸ்ல மட்டுமே நமக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அதனால இதை வந்து ஈஸியா சொல்றேன். இப்போ போய் பாத்தீங்கன்னா வேலிடேஷன் கிரைட்டீரியால அலோ எனி வேல்யூ இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல எனி வேல்யூ இருக்கிறனாலதான் வந்து இப்போ K6ல வந்து எனி வேல்யூ அலோவ் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ C-001 கரெக்டா ஒருத்தர் என்ட்ரி பண்ணியிருக்கிறாரு. ஓகே. பட் எனி வேல்யூ அலோவ் பண்ணுமான்னு கேட்டா C-001 என்ன பண்றாரு, C001 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணியாச்சுன்னா இந்த LNDன்றது வரல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா P-004 என்ட்ரி பண்றது P004 M6 செல்ல. ஓகே. இப்போ என்ட்ரி பண்ணியாச்சுன்னா இந்த 5 டேட்டா நாட் அவைலபிள் வந்துருச்சு. ஸோ நம்ம யூசர் வந்து ஃபோர்ஸ் பண்ணணுன்றதுக்காக என்ன சொல்றேன், இப்போ K6லையும் M6லையும் உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காமிக்கிறேன் டேட்டா வேலிடேஷன் எப்படி போடுறது. K6ல தனியா வந்து கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டாவுக்கு டேட்டா வேலிடேஷன் எப்படி கொடுக்கணும், டேட்டா வேலிடேஷன் உள்ள போறோம். இந்த எனி வேல்யூன்றது இருக்கு இல்லையா, அந்த அலோவ் அப்படின்றதுல போயிட்டு வேலிடேஷன் கிரைட்டீரியா லிஸ்ட்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே. இப்போ கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டான்றலாம் சோர்ஸ்ன்ற பட்டன் இங்க கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ்ன்ற இடத்துல எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த ரேஞ்ச் வந்து நான் என்ன பண்றேன், லெஃப்ட்ல உள்ள போய் பார்க்குறேன். நம்ம கஸ்டமர் டேட்டா எங்க இருக்கு, இந்த இருக்கு பார்த்தீங்களா, C-001, C-002, C-003, C-004, C-005 இந்த 5 டேட்டா தான் என்ட்ரி பண்ணணும். அப்படின்றதுனால டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு இங்க நம்ம செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது, ஈக்குவல் டு $B$5 ஃபுல் கோலன் $B$9 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா எப்பவுமே இந்த பர்டிகுலர் B5ல இருந்து B9ல தான் இந்த டேட்டா செலக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த இடத்துல ரைட் சைடு எண்ட்ல ஒரு டவுன் சைடு ஏரோ காமிக்குது இல்லையா, இதை கிளிக் பண்றேன். இதை மூவ் பண்ணி காமிக்கிறேன். இந்த டேட்டா வேலிடேஷன் போயிட்டு இதை அக்செப்ட் பண்றோம். ஸோ B5 டு B9ல என்ன இருக்கோ அந்த டேட்டா தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே. ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகுது, நம்ம வந்து எந்த இடத்துல வந்து இப்போ டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம், இப்போ K6ல அப்ளை பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்தோம், B5ல இருந்து B9 வரைக்கும் என்ன இருக்கோ அந்த டேட்டா, அதுல என்னென்ன இருக்கோ அப்படின்றத இந்த டிராப் டவுன் லிஸ்ட் இப்போ ஒன்று புதுசாக வந்திருக்கு. சரிங்களா. இப்போ இதில் போய் பார்த்தாச்சுன்னா C-001, C-002, C-003, C-004, C-005 வந்திருக்கு. இந்த டேட்டா எப்படி வந்துச்சுங்க, நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ணும்போது அந்த ரேஞ்சை கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த C-001 இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, C-001, 002, 003, 004, 005 மொத்தம் இந்த 5 டேட்டாவும் வந்து அந்த இடத்துக்குள்ள வந்து ஃப்ளோ ஆகணும்னு சொல்லி நம்ம கொடுத்த கண்டிஷன் எல்லாம் வந்துருச்சு. இப்போ போய் அதை செக் பண்ணி பார்க்கலாம். K6 அப்படின்றதுல போயிட்டு நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்படின்றதெல்லாம் மறுபடியும் போய் பார்க்கலாம். ஸோ டேட்டாக்குள்ள போயிட்டோம். டேட்டா வேலிடேஷன்ற ஐக்கானை கிளிக் பண்ணேன். டேட்டா வேலிடேஷன் மறுபடியும் இன்னொரு ஐக்கான் கிளிக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலோவ் நம்ம செலக்ட் பண்ண லிஸ்ட்ன்றது வந்துருக்கு பார்த்தீங்களா. லிஸ்ட்ல போயிட்டு இங்க சோர்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு $B$5 ஃபுல் கோலன் $B$9 இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. நம்ம என்ன நினைச்சு என்டர் பண்ணோம்னா B5ல இருந்து B9 வரைக்கும் வேணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த டாலர் சிம்பிள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. ஸோ C-001 அப்படின்றது தான் இங்க அலோவ் பண்ணிப்போம். புரிஞ்சுதுங்களா. அதே மாதிரி இப்போ போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத இங்க வந்து எதுல பார்க்கணும், நம்ம M6ல அதே மாதிரி அப்ளை பண்ணலாமா. M6ல போயிட்டு இப்போ என்ன பண்றோம்,
இப்போ பாருங்க P-004க்கு பதிலாக P004ன்னு என்ட்ரி பண்ணியிருக்காங்க M6ல. ஸோ இதை வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் போயிட்டு இது ப்ராடக்ட் ஐடி தானே, ப்ராடக்ட் ஐடிக்கு அதே மாதிரி இங்கே போயிட்டு லிஸ்ட்ன்றது ஏதாவது கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை அந்த ஆரோ கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம லெஃப்ட்ல போயாச்சுன்னா நம்ம ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் ஃபைலுக்குள்ள போவோம். ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு இந்த P-001 தான் என்ட்ரி பண்ணணும், இல்லைன்னா 2 என்ட்ரி பண்ணணும், இந்த இல்லைன்னா 3 இல்லைன்னா 4 இல்லைன்னா 5 அப்படின்னு என்ட்ரி பண்ணணும்னா இந்த ஏரியா செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து இந்த இடத்துல பாருங்க, நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல என்ன என்ட்ரி பண்ணிருக்கோம், இந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா B14 to B18 அப்படின்றத செலக்ட் பண்ணிருக்கு. பிளஸ் வந்து என்ன பண்ணிருக்காது, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டாலர் சிம்பிள் வந்து அந்த காலம் நேமுக்கு முன்னாடியும் அந்த ரோ நம்பருக்கு முன்னாடி போட்டிருக்கு. ஸோ B14க்கு பொதுவாக $B$14, அப்புறம் B18 பொதுவாக $B$18 ஆட்டோமேட்டிக்கா என்ட்ரி பண்ணிருக்கு. ஸோ இந்த டவுன் சைடு ஆரோவை இப்போ கிளிக் பண்ணா அது அக்செப்ட் ஆயிரும். ஸோ இங்க பாருங்க, இப்போ டேட்டா வேலிடேஷன் அந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் என்ன என்ட்ரி பண்ணிருக்கோம், லிஸ்ட் தான் அலோவ் பண்ணணும். எந்த லிஸ்ட்னா B14ல இருந்து B18ல உள்ளது தான் அலோவ் பண்ணணும் போட்டுக்கோம். இந்த B14 B18னா என்ன இருக்கு, P-001 P-002 P-003 P-004 P-005 தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ M6ல போயிட்டு நம்ம இப்போ போய் பார்த்தோம்னா இப்போ இந்த நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்ளை பண்ண எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு எல்லோ கலர்ல பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போ எல்லோ பண்ணிட்டேன். என்னது K6 எல்லோ பண்ணியிருக்கிறேன், அங்கே ஒரு டேட்டா வேலிடேஷன் வந்துருக்கு. அதே மாதிரி வந்து M6 டேட்டா வேலிடேஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணோம்னா பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்னு பார்த்து தெரியும். ஸோ இதில் போய் பார்த்தோம்னா P-001 P-002 வருது. தப்பான நம்ம டேட்டா வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. ப்ராடக்ட் ஐடிக்கு P-001 P-002 P-003 P-004 P-005 தான் வரணும். அதே மாதிரி கஸ்டமர் ஐடிக்கு வந்து K6ல என்ன போட்டிருக்கோம், ட்ராப் டவுன் லிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா C-001 C-002 C-003 C-004 C-005 தான் வரும். இதுதான் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த எல்லோ கலர்லாம் நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணலாம். இல்ல அந்த யூசருக்கு நாலேஜ் இருக்குன்னா எனக்கு C-005 ஒரு கஸ்டமர் எனக்கு தெரியும், -005 தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணலாம். வரும் என்ட்ரி பண்ணியாச்சுன்னா கஸ்டமரோட நேம் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடுது, ஒரு டேட்டா இங்க வந்துடுது. ஸோ இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து 5 டேட்டா நமக்கு வரப்போகுது. என்னென்ன டேட்டா, ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், ப்ராடக்ட் குரூப், காஸ்ட், MRP எல்லாமே வரப்போகுது. ஸோ P-004 தான் இந்த இடத்துல வந்து யூசர் என்டர் பண்ண நினைக்கிறேன், எனக்கு P-003ன்னு ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க எனக்கு தெரியும், சாரி ப்ராடக்ட் இருக்கு அது தெரியும் அப்படின்னாச்சுன்னா அந்த P-003 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 5 டேட்டா உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டேட்டா வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட மாத்திக்கலாம். இங்க போய் செலக்ட் பண்ணிட்டு P-002 மாத்திக்கலாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகே, ஸோ இப்போ வந்து இவர் நினைக்கிற யூசர் நினைக்கிற எனக்கு P-001 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன பண்றாரு, ஆக்சுவலா P போடுறாரு, டேஷ் போடுறதுக்கு என்ன பண்றாரு 001 சொல்லி போடுறாரு. இப்போ அக்செப்ட் ஆகணுமா, அக்செப்ட் ஆகக்கூடாது இல்லையா, அக்செப்ட் ஆகாது, ஏன்னா நம்ம டேட்டா வேலிடேஷன் பண்ணிட்டோம். பண்ணி பார்க்கலாமா, என்ட்ரி பண்ணி பார்த்தாச்சா, இது பாருங்க, the value does not match the data validation restriction defined for the cell அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ ரீட்ரைன் சொல்லி கொடுத்தா எத்தனை டைம் ரீட்ரைல் பண்ணாலும் அது வரும். ஆனால் என்ன பண்ணும், அவர் எனக்கு பிரச்சனை எனக்கு தெரியலையான்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. இந்த டிராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே அவருக்கு வந்துடும். கேன்சல் கொடுத்துட்டு டிராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிதுன்னா P-001 இங்கே இருக்கு, நான் வந்து டேஷ் போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணலாம். ஓகே, இதுதான் டேட்டா வேலிடேஷனோட பர்பஸ். ஸோ டேட்டா வேலிடேஷன் அப்படின்னா இது வரைக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பை.